நீர்நிலைகள் பக்கத்துல ஏன் வீடுகள கட்டக்கூடாது? ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னு இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நேத்து நேபாள்ல நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தினால பல பேர் இன்னைக்கு இல்லவே இல்ல. கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேல காணாம போயிருக்காங்க. இதுல 200 பேருக்கு மேல இன்னைக்கு இல்லன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேரு எடுக்க எடுக்க வந்துட்டுருக்கும் அப்படின்றது தெரியல. அதுக்கு தான் சொல்றாங்க, நீர்நிலைகள் பக்கத்துலலாம் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஏரி, குளம் எல்லா பக்கத்துலயுமே வீட கட்டிக்கிட்டு உட்காந்துட்டுருக்கோம். இயற்கைய வந்து நம்மளால கணிக்கவே முடியாது. எப்போ, எப்படின்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்ததே கிடையாது. எதிர்பார்த்துருக்கவும் மாட்டாங்க. இதில மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன வீடுங்கள்லாம் கட்டியிருக்காங்கல்ல, அது ஃபுல்லா மண்ணு மூடிடுச்சு. இந்த பள்ளிட்டுருக்காங்க தெரியுதுங்களா? இது ஃபுல்லாவே மேல தான் நின்றுருக்காங்க. கீழ வீடுங்க இருக்கு. குட்டி, குட்டி வீடுங்க இருக்கு. அதில குழந்தைங்க எக்கச்சக்கமான குழந்தைகள் உள்ள இருக்கு. அவங்களோட நிலைமைலாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் கிளீன் பண்ண தான் ஒவ்வொரு விஷயமா வெளிய வரும். அப்படியே மண்ணு ஃபுல்லா மூடி, இன்னைக்கு அந்த அந்த இடத்தையே வந்து ஆக்கிரமிப்பு வந்து இன்னைக்கு இயற்கை பண்ணிருச்சு. இது எங்க இடம் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லிட்டு நெறைய இடங்கள்ல புறம்போக்கு நிலம் தானே, ஏரி பக்கத்தில தானே, குளத்துக்கு பக்கத்தில தானே, இப்ப வீடு கட்டுவோம், கரண்ட் பில்லாம் கட்டினதுக்கப்புறம் காடு வச்சு அப்புறம் உரிமை கொண்டாடுவோம் அப்படின்னு பல பேர் ஆக்கிரமிப்புல இறங்கியிருக்கீங்க. தமிழ்நாட்டில இல்ல, எல்லா இடங்கள்லும் இந்த மாரி நடக்குதுன்னு வச்சுங்க. ஆனா, இயற்கை கிட்ட நீங்க இதெல்லாம் சொல்ல முடியாது. இயற்கை கிட்ட போய் நீங்க பட்டா கேட்க முடியாது. அது முடிவு பண்ணிருச்சுன்னா, நீ ஒரு 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 என்ன சொன்னா, ஒரு எறும்பு கூட சமம் கிடையாது. அந்த அளவுக்கு உன்ன தும்சம் பண்ணிடும். அந்த அளவுக்கு இயற்கை கிட்ட நம்ம விளையாடவும் கூடாது. அத மதிப்பிடவும் கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்களா, ஒரே ஒரு நாள் தான். டோட்டலா அந்த நேபாளே அப்படியே அப்படியே காலி பண்ணிருச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இயற்கை வந்து அவ்வளோ பெரிய சக்தியா மாறி, இன்னைக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. ஸோ, அதனால நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல மழைக்காலங்கள் ஆரம்பிக்க போகுது. யாராவது ஏரி பக்கத்துலயோ, குளத்து பக்கத்துலயோ இருந்தீங்கன்னா, அலர்ட்டா எங்கேயாவது போய் தங்கிக்கங்க. ஏன்னா, இந்த வாட்டி மழைக்காலம் அதிகமா மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழைக்காலங்கள்ல. அதனால யாரும் பக்கத்துல இருக்காதீங்க. முன்னெச்சரிக்கையா எங்கேயாவது போயிருங்க. நைட்டோட நைட்டு என்ன ஆகும்னு தெரியாது. மழை எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இயற்கைய நம்மளால கணிக்கவும் முடியாதுங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க நாங்க இங்க இருந்தோம், எனக்கு இது போச்சு, அது போச்சுன்னு நீங்க உரிமையே கொண்டாட முடியாது அத வச்சு. புரியுதுங்களா? அதனால சேஃபா இருங்க. மழைக்காலங்கள்ல ஏரி ஓரம், அந்த காவ ஓரம் இருக்கிறவங்க, அந்த கூவத்து பக்கத்துலலாம் நெறைய பேர் இருக்கீங்க. வீடு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு, அவங்கலாம் கொஞ்சம் தள்ளி போயிருங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. நம்மளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை இது. இத பார்த்தாவது நம்ம திருந்தணும். தயவுசெய்து இத ஃபாலோ பண்ணுங்க. ஜாக்கிரதையா இருங்க இந்த மழைக்காலங்கள்ல. இல்ல நாங்க போக மாட்டோம், இங்க தான் இருப்போம் அப்டின்னீங்கன்னா, இயற்கையோட நீங்க போராடிக்கங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க பசங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி படிப்புக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது திங்ஸ் இருந்ததுன்னா, அத மட்டும் சேஃபா எங்கேயாவது எடுத்து வச்சுக்கிட்டு, இயற்கையோட போராடிக்கங்க. இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ.